ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவரோட பொண்ணை காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஆல்ரெடி பையனை பிக்கப் பண்ணி கூடவே கூட்டிட்டு வந்திருக்காரு. ஹீரோட பொண்ணு பேரு ஜான்வி, பையன் பேரு த்ரூ. ஜான்வி ஒரு பையனை கட்டி பிடிச்சி ரொம்பவே க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ கடுப்பாயி பையன் கிட்ட இவ யாடாவன் அப்படின்னு கேக்குறாரு. அப்பா நீங்க ஓல்டு ஜெனரேஷன் பா, உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாது, நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஒரு புது பீட்ல பாட்ட ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஹீரோவும் சிஏவா ஒர்க் பண்றாரு, அதாவது ஆடிட்டரா ஒர்க் பண்றாரு. பையன் கம்ப்யூட்டர்ல அதிகமா விளையாடுறது, அப்புறம் இந்த ஜெனரேஷன் மியூசிக்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டாவும் உள்ளவன். இப்ப அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் திரும்ப ஜான்விய பார்த்தா அவ இன்னொரு பையன் கிட்ட போயிட்டு அவன் பைக்ல ஏறிக்கிட்டு இருக்கா. கடுப்பான ஹீரோவும் காரோட ஹாரனை கண்டினியூஸா பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜான்வியும் அவரை பார்த்துட்டு அந்த பையன் கிட்ட அப்பா வந்திருக்காரு, நான் அப்பாவோட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பாய் சொல்லிட்டு வந்து கார்ல ஏறி ஏன்பா இப்படி காரோட ஹாரனை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இல்லம்மா உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், ஆனா நீ அப்பாவை பார்த்து சந்தோஷமே படல போல இருக்கே, இவன் அந்த பையனோட போய் அப்படின்னு ஹீரோவும் கடுப்பா சொல்ல, சரி சரி ஓவரா சீன போடாதீங்க கார் எடுங்க அப்படின்னு ஜான்வி கொஞ்சம் மாதிரி பேச ஹீரோவும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. காரை போகும்போது ஜான்வியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட அவ போக போற லடாக் டூரை பத்தி அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோவும் அந்த பசங்க வராங்கன்னு நீ போக வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க பைக் நம்பர் முதல் கொண்டு கரெக்டா சொல்றாப்ல. ஒரு வழியா ஜான்வி அப்பாவை கொஞ்சி கெஞ்சி அந்த பிளானுக்கு வீட்டுக்கு வந்ததும் ஓகே சொல்ல வைக்கிறா. ஹீரோனோ என்ன இப்படி ஒத்துக்கிட்டா இருந்த மாதிரி பார்த்துட்டு சரி போ, ஆனா கரெக்டா காலை மட்டும் பண்ணணும், பேட்டரி போயிடுச்சு பாஸ்வேர்டு மறந்துட்டு அப்படின்னு சும்மா காரம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவர் பங்குக்கு அப்பப்ப எனக்கு உன்னோட லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்ல, ரொம்ப ஓவரா பண்றீங்கப்பா, சரி பண்றேன் அப்படின்னு ஜான்வியுமே ஒத்துக்கிறா. அப்படி ஒரு சாங்ல இவங்க ஃபேமிலியா அவங்களோட ஃபார்ம் ஹவுஸுக்கு போறதையும் அவங்க எவ்வளவு ஒரு அழகான ஃபேமிலி அப்படிங்கறதுமே காட்டுறாங்க. போற வழியில சாப்பிடறதுக்காக ஒரு ஹோட்டல்ல நிறுத்துறாங்க. அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண போனா சேஞ்ச் இல்லைங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. சரி ஆன்லைனாவது பே பண்ணவா அப்படின்னு கேட்டா ஆன்லைன்ல இங்க இல்லைங்க அப்படின்னு சொன்னது ஹீரோவும் கடுப்பாகிறாப்ல. அப்ப டீக்கு டோக்கன் வாங்க வந்த ஒருத்தவரு 3 டீ கொடுங்க அப்படின்னு டோக்கன் வாங்குறாரு. ஹீரோவும் இவங்க கிட்ட பேசி வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டேபிளுக்கு வந்து அங்க உட்கார்ந்து இருந்த ஹீரோ கிட்ட உங்ககிட்ட ஒரு 20 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்க, ஹீரோனோ பர்ஸ்ல இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க வந்த நாளும் அவங்க டேபிள்ல 2 டீ வைக்கிறாரு. இந்த ஆளை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஹீரோவும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நான் டீக்கு பே பண்றேன் அப்படின்னு சொல்ல, இது ஒரு சின்ன அமௌண்ட் தான் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு எக்ஸ்னு சொல்றாரு. சரி வாங்க எங்க கூட ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு ஹீரோவும் எக்ஸ கூப்பிட, பரவாயில்ல நீங்க ஃபேமிலியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு எக்ஸ்னு சொல்றாரு. இல்ல பரவாயில்ல வாங்க அப்படின்னு ஹீரோவும் வற்புறுத்தி கூப்பிட, அதுக்கப்புறம் எக்ஸ் அவங்க டேபிள்ல வந்து உட்கார்றாரு. ஹீரோ அவரோட ஃபேமிலியை எக்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கணுமே, அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கணுமே அப்படின்னு ஹீரோ எக்ஸ் கிட்ட கேட்க, ஓஹோ நான் பாத்ரூம்ல பேசிக்கிறத நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எக்ஸும் கேக்குறான். ஆமா கேட்டேன், அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு உங்களை வெறும் வயித்துல டீயை குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு ஹீரோ சொல்ல, எக்ஸும் அவர் குடிக்க போன அந்த டீயை தள்ளி வைக்கிறாரு. அவரும் ஜான்வி பக்கத்துல அந்த டீயை வைக்க எனக்கு டீயோட ஸ்மெல்லே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி அதை இன்னொரு பக்கமா தள்ளி வைக்கிறா. அதுக்கு ஹீரோனோ பொது இடத்துல இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜான்வியை கண்டிக்கிறாங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வர அவர் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அப்ப ஜான்வி எக்ஸ் கிட்ட நீங்க எதுவும் ஆர்டர் பண்ணல அப்படின்னு கேட்க, எக்ஸோ நான் பிரெட் சாப்பிடுவேன் உனக்கு ஸ்வீட் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டை அங்கே வைக்க, அதை த்ரூ எடுக்க போக த்ரூ கிட்ட இருந்து சண்டை போட்டு ஜான்வி ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த ஸ்வீட்டை சாப்பிடுறா. அதை சாப்பிடும் போதே அவளுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது. அப்ப ஹீரோவும் கால் பேசி முடிச்சுட்டா அங்கே வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல குக்கா வர முடியும் ஆக்சிடென்ட் ஆகி காலை உடைச்சுக்கிட்டான் அப்படின்னு கால் வந்ததா சொல்றாரு. அப்ப ஃபார்ம் ஹவுஸ்ல நான் தான் குக் பண்ணணும் அப்படின்னு ஹீரோன் அழுத்துக்க, அது வரைக்குமே பட்டர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி எதையுமே சாப்பிடாம வச்சிருப்பா. இப்ப எக்ஸ் அவகிட்ட சாப்பாடு அவமானப்படுத்த கூடாது சாப்பிட அப்படின்னு சொன்னதும் ஜான்வியுமே எதுவுமே பேசாம அந்த சப்பாத்தியை சாப்பிடுறா. இந்த பக்கம் ஹீரோவை எக்ஸும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க ஜான்வி அந்த பிளேட்ல ஒரு பருக்க கூட விடாம எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடும். அவ எக்ஸ பாக்குறா. எக்ஸும் தனியே குடி அப்படின்னு சொல்றாரு. அதையுமே ஜான்வி செய்யறா. அவளுக்கு எக்ஸ் சொல்றதெல்லாம் நாம எதுக்கு செய்யறோம் அப்படின்னு வித்தியாசமா ஃபீல் ஆக திரும்பி ஹீரோ கிட்ட திரும்பி அப்பா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்டு பதிலுக்கு கூட வெயிட் பண்ணாம அவ வேகமா எந்திரிச்சு அங்கிருந்து போறா. இவளுக்கு என்னாச்சுன்னு புரியாம வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுமே வேகமா அவ பின்னாடி போறாங்க. ஹீரோவும் அங்கிருந்து போறாரு. எக்ஸ் அவங்க போறதே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோனும் ஜான்வியும் கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் துருவும் தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரம் கூட பொறுமையா இருக்க முடியாம ஜான்வியும் சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அப்ப அங்கே வந்து எக்ஸும் ஜான்வி இருந்து அந்த கண்ணாடி கதவை தட்டி அவளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்து இத நீ ஃபார்ம் ஹவுஸுக்கு போனதும் சாப்பிடணும் சொல்றாரு. இவளும் தலையாட்டிட்டு அதை வாங்கிக்கிறா. சிரினா அவர் சொல்ல ஜான்வியுமே சிரிக்கிறா. இது எதுவுமே கவனிக்காத ஹீரோன் போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸும் அங்கிருந்து போகும்போதுதான் ஹீரோன் அவரை கவனிச்சு இவர் என்ன சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற குழப்பத்தோடய திரும்பி ஜான்வியை கேட்டா, ஒண்ணு இல்ல பாய் தான் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு ஜான்வி சொல்றா. அடுத்த சீன்ல ஹீரோட ஃபேமிலி ஃபார்ம் ஹவுஸுக்கு எல்லாருமே வந்து சேர்றாங்க. ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்ததுமே த்ரூ அவன் கையில வச்சிருந்த ஒரு மீனை கொண்டு போயிட்டு வீட்டுக்கு பின்பக்கமா இருக்கிற குளத்துல விடுறான். இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோனை எடுத்துட்டு வந்த அந்த பேக்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜான்வி காரை விட்டு கூட இறங்காம எக்ஸ் கொடுத்த அந்த பிஸ்கட் எல்லாத்தையுமே காருக்குள்ள வச்சு சாப்பிட்டுட்டு தான் இறங்கி வீட்டுக்குள்ள போறா. இங்க உள்ள வந்த ஹீரோ துருவையும் ஹீரோனை ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளி விட்டு விளையாண்டுகிட்டு இருக்காரு. அப்ப உள்ள வந்த ஜான்வி அவரை தள்ளி விடலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ கொஞ்சம் தள்ளி போக ஜான்வி தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. இப்படியே 4 பேரும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்து விளையாண்டுகிட்டு
இருக்காங்க. ஹீரோயின் போனோடே தண்ணிக்குள்ள விழுந்திருப்பா போல. அதனால அவ விளையாடி முடிச்சிட்டு எந்திரிச்சு போனதுமே போன அரிசி டப்பாக்குள்ள வச்சுட்டு அவ பால் கடையில நின்னு தலைய தோட்டிக்கிட்டு இருக்கும்போது எக்ஸ் அங்க வரத ஹீரோயின் பாக்குறாங்க. சைகிலேயே அவர் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயினோ இன்னும் ஸ்விம்மிங் பூல்ல விளையாண்டு இருக்கிற ஹீரோ கிட்ட வந்து எக்ஸ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜான்வியும் ஒரு மாதிரி முழிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் ஜான்வி அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டால உடனே எக்ஸும் கால்குள்ள எட்டி பார்க்க அந்த பிஸ்கட் கவரு அங்க காலியா கிடக்கு. அதை பார்த்து அவரு தனக்குள்ள சிரிக்கிறாரு. இங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எக்ஸ் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. இரவு ஹீரோன்னு உள்ள வராங்க. எக்ஸ் அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே என் பொண்ணுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என் போன்ல சார்ஜ் இல்ல, அதான் சார்ஜ் போட்டுட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு எதேச்சும் இங்க வந்து பார்த்தா உங்க வைஃப் பால்கனில நிக்கிறாங்க. இது உங்க வீடுன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் டீ குடிச்சதுக்கு ரிட்டர்ன் ஃபேவரா நீங்க இதை பண்ணலாமே அப்படின்னு கேட்க அங்க வந்த ஜான்வியும் அவரை நான் தாப்பா உள்ள விட்டேன், நான் செஞ்சது சரிதானப்பா அப்படின்னு கேக்குறா. ஹீரோ ஹீரோன்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. 15 நிமிஷத்துல கிளம்பிடுவேன் சார் அப்படின்னு எக்ஸ் சொல்ல வேற வழியே இல்லாம ஹீரோ சார்ஜர் எடுத்து கொடுக்குறாரு. அப்ப ஹீரோனும் ஜான்வியை பார்த்து நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ரூமுக்கு போக போறாங்க. ஜான்வியோ அப்ப எக்ஸ பாக்குறா. உன் ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படின்னு எக்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜான்வி அவரோட ரூமுக்கே போறா. ஹீரோவும் ஹீரோன் கிட்ட அவருக்கு காஃபி கூட அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாரு. ஹீரோனு காஃபி போடுறதுக்காக போகும்போது எக்ஸும் எனக்கு பிளாக் டீ அப்படின்னு கேட்க ஹீரோன் சரின்னு தலையாடிட்டு கிச்சனுக்கு போறாங்க. ஹீரோன் திரும்பி காஃபியோட வரும்போது எக்ஸ் அவங்க ஃபேமிலி போட்டோவெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோன் அவருக்கு காஃபியை வச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. எக்ஸ் சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்த டீ பாய் மேல காலை தூக்கி போட்டுட்டு அப்படியே டீயை குடிக்கிறாரு. மேல வந்த ஹீரோன் ஹீரோ கிட்ட வந்து இவனுக்கு எப்படி நம்ம ஃபார்ம் ஹவுஸ் தெரியும், முதல்ல இவனை இங்க இருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் போக சொல்றேன், நீ பீரோ லாக்கர் எல்லாம் பூட்டி இருக்கா அப்படின்னு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோவும் இறங்கி போக அவருக்கு முன்னாடி ஜான்வி வேகமா கீழே இறங்கி எக்ஸ் கிட்ட வந்து அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கா. ஜான்வி எக்ஸ் கிட்ட அவரோட பாய் ஃப்ரெண்ட் பத்தியும் அவ போற அந்த டூர் பிளான பத்தியுமே பேசிக்கிட்டு இருக்க. அப்ப த்ரூ வந்து வா விளையாடலாம் அப்படின்னு ஜான்வியை கூப்பிடுறான். ஆனா எக்ஸ் நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல நீ போய் விளையாடு அப்படின்னு அவனை அனுப்பி விட ஜான்வியுமே எதுவுமே சொல்லாம அமைதியாவே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதனால த்ரூவும் அங்கிருந்து விளையாட போயிடுறான். எக்ஸும் ஜான்வி கிட்ட உங்க அப்பா அம்மா நீ ட்ரிப்புக்கு போய் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்க ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு ஜான்வி சொல்றா. அவங்க உனக்கு ரொம்பவே சுதந்திரம் கொடுக்குறாங்க, ஆனா நீ அந்த ட்ரிப்புக்கு போக போறதுல என் கூட என் வீட்டுக்கு வர போற, அதுவும் என் கூட தான் நீ எப்பவுமே இருக்க போற அப்படின்னு எக்ஸும் சொல்ல ஜான்வியோட முகமே மாறுது. எக்ஸும் ஜான்விய ஓகே சொல்ல அப்படின்னு சொல்றான். ஜான்வியும் ஓகே சொல்ற மாதிரி வந்துடுறா. அப்ப தனியா விளையாடி போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ ஜான்வி மேல பாலை தூக்கி போட்டு வா நம்ம ஊஞ்சல் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதுல ஜான்வியும் டைவர்ட் ஆக கடுப்பான எக்ஸும் அந்த கடுப்பை மூஞ்சில காட்டமா காட்டிக்கிட்டு ஜான்வி கிட்ட போ உன் தம்பியோட விளையாட போ, உன் தம்பி இனிமே விளையாடவே வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் கூட விளையாடு அப்படின்னு சொல்ல ஜான்வி ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி வேகமா எதிர்த்து தன்னோட தம்பியோட விளையாட வெளியில போறா. அடுத்து சில வெளியில த்ரூ கத்துற மாதிரியான சத்தம் கேட்டு ஹீரோனும் மேல இருந்து அப்படியே ஷாக் ஆகி வேகமா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அங்க ஜான்வி த்ரூவை ஊஞ்சல உட்கார வச்சு பயங்கரமா வேகமா ஆட்டிக்கிட்டு இருக்கா. அவன் பயத்துல கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோனை பயந்து போய் வேகமா ஓடி வந்து நிறுத்த சொல்லி கத்துறாங்க. அந்த ஊஞ்சல் ஆடுற அந்த வேகத்துல அவங்களால அந்த ஊஞ்சல பிடிக்க கூட முடியல. அங்க சிரிச்சுக்கிட்டே வந்த எக்ஸாம் குழந்தைங்க விளையாடுறாங்கல்ல நீங்க அதுல தலையிடாதீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஹீரோனை ஹீரோவை கூப்பிட்டு கத்த ஹீரோவை அங்கே வந்து நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா எக்ஸ் நிறுத்து ஜான்வி அப்படின்னு சொன்னதுதான் ஜான்வி ஊஞ்சலோட வேகத்தையே குறைக்கிறா. ஹீரோ ஊஞ்சல பிடிச்சு துருவ அதுல இருந்து தூக்குறாரு. ஆடுற வேகத்துல துருவுக்கு மயக்கமே வந்துடுது. ஜான்வியும் ஷாக் ஆகி என்ன மன்னிச்சு அப்படின்னு கேட்க ஹீரோனும் டென்ஷன் ஆகி துருவ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. உனக்கு என்னாச்சு ஜான்வி அப்படின்னு ஹீரோ அவகிட்ட கேட்க நான் பண்ணது தப்பு தாப்பா அப்படின்னு ஜான்வி சாரி கேக்குறா. என்கிட்ட எதுக்கு சாரி சொல்ற, போய் துருவ கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப மழை வர மாதிரி இடி இடிக்க ஆரம்பிக்குது. அடுத்து சில 4 பேருமே உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க ஹீரோ துருவ கிட்ட ஜூஸ கொடுத்துட்டு ஜான்விக்கு அவ குடிக்கிற அந்த ஹாட் சாக்லேட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு சரி நடந்தது நடந்து போச்சு விட்டுரு, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. அப்ப அங்க வந்து எக்ஸோ ஜான்வி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, உங்க மேலதான் தப்பு, குழந்தைங்களை நீங்க அந்த லட்சணத்துல வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் டென்ஷன் ஆகி இங்க பாருங்க இது எங்களோட பர்சனல் விஷயம், நீங்க இதுல தலையிட வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எக்ஸோ அதெல்லாம் பெருசா கண்டுக்காம அவங்க கூட டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்து எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே, உங்க பொண்ணு லடாக் போக போறாளாமே அதுவும் அவளோட 10 ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்ல ஹீரோனும் டென்ஷன் ஆகி நீ இதெல்லாம் எனக்கு அவகிட்ட சொன்ன அப்படின்னு ஜான்வி கிட்ட கேக்குறாங்க. எனக்கு தெரியலமா, ஆனா அவ சொல்றதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஏதோ தோணுது அப்படின்னு ஜான்வி சொல்றா. ஆமா அதுக்கு டெமோ பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஏதோ ரிமோட் எடுத்து ஆன் பண்ற மாதிரி ஜான்வி கிட்ட நீ இப்ப உன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் உங்க கூட பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஜான்வி வேகமா அவ போன் எடுத்து அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் உங்க கூட லடாக் வர போறது இல்ல, நான் உங்க கூட பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. ஹீரோனி ஹீரோவும் இத ஒரு ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே எக்ஸோ அவ நம்பரை பிளாக் பண்ண அப்படின்னு சொல்ல ஜான்வி அந்த நம்பரை பிளாக் பண்றா. ஹீரோன் அதை பத்தி அப்படியே ஷாக் ஆகி உனக்கு என்னாச்சு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அவளுக்கு ஒண்ணும் இல்லையே, அவ நல்லாதான் இருக்கா. ஜான்வி நீயே சொல்லு, நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு எக்ஸ் சொன்னதும் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் மம்மி அப்படின்னு ஜான்வி சொல்றா. ஹீரோவும் டென்ஷன் ஆகி எக்ஸோட ஜர்க்கினை கொண்டு வந்து கொடுத்து நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. எக்ஸும் சிரிச்சுக்கிட்டு நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன், எனக்கு இங்க ஒரு வேலை ஒண்ணு முடிக்க வேண்டியிருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் போவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவன் கையை பிடிச்சு எடுத்து வெளியில கூட்டிட்டு போக ட்ரை பண்றாரு. எக்ஸும் ஜான்வி கிட்ட உங்க அப்பாவை நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்ல ஜான்வி
எந்திரிச்சு அப்பா நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்றா. ஹீரோ அப்படியே ஷாக்கா நிக்கிறாரு. ஹீரோயினை கிட்ட அப்படியே அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. ஹீரோ அதையுமே மீறி அவனை இழுத்துட்டு போய் வெளியில விட ட்ரை பண்ண ஜான்வியோ நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு ஒரு கட்ட வரைக்குமே சொல்லி பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோவை அப்படி தள்ளி விட்டுறா. ஹீரோ ஒண்ணுமே புரியாம அப்படியே அதிர்ச்சியோட நிக்கிறாரு. எக்ஸும் கூட அப்படியே வீட்டுக்குள்ள போக ஹீரோயின் வேகமா ஜான்வி கிட்ட ஓடி வந்து அவன் சொல்றதை நீ இருக்குமா செய்யற, அப்படி ஒரு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸோ இல்ல நான் சொல்றதெல்லாம் அவர் செய்யணும் அப்படின்னு சொல்ல ஜான்வியோ ஆமா அவர் சொல்றதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்றா. அதை கிட்ட ஷாக்கான ஹீரோவோ எக்ஸ் கிட்ட வந்து என் பொண்ணுக்கு என்னடா பண்ண அப்படின்னு கேட்க என்ன பண்ணி நீயே கெஸ் பண்ணு அப்படின்னு எக்ஸ் தனாவட்டா சொல்றான். ஹீரோனோ அதிர்ச்சியோட அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க நீங்க கண்டுபிடிச்சீங்க போல இருக்கே என்னன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு எக்ஸ் ஹீரோனை பார்த்து கேட்க அவங்க ஒரு வித திகிலோட பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸோ அப்படி சிரிச்சுக்கிட்டு ஆமா அத பண்ணிதான் உங்க பொண்ணைய வசப்படுத்திருக்கேன், அவ நான் என்ன சொல்றனோ அத கண்டிப்பா செய்வான்னு சொல்றான். நாம எல்லாருமே கடவுள் ஆட்டி வைக்கிற ஒரு பொம்மை மாதிரி, இப்ப உங்க பொண்ணு நான் ஆட்டி வைக்கிற பொம்மை, நான் தான் அவளுக்கு இப்ப கடவுள் அப்படின்னு எக்ஸ் சொல்றான். நீங்க வேணா ஒரு டெமோ பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டு ஜான்விய நாய்க்குட்டி கூப்பிடுற மாதிரி கைய சொடக்க போட்டு கூப்பிட ஜான்வியும் அவங்கிட்ட வேகமா போறா. அவன் நிலுன்னு சொன்னா நிக்கிறா, உட்காருன்னு சொன்னா உட்கார்றா. இதை பார்த்த ஹீரோ ஹீரோன்னு அப்படியே அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. இது பத்தாதா இன்னும் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு ஜான்விய நீ குழந்தை மாதிரி அழுன்னு சொல்ல ஜான்வியுமே அழ ஆரம்பிக்கிறா. நல்ல சத்தம் போட்டு கத்தி அழ அப்படின்னு சொன்னதும் அவளும் சத்தம் போட்டு கத்தி அழ. இதை பார்த்த ஹீரோனால தாங்க முடியாம அழுதுகிட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கத்துறா. ஹீரோன் அழுகிறத பார்த்துட்டுமே எக்ஸும் ஜான்வி கிட்ட அழுகையை நிறுத்திட்டு நீ போய் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்து தண்ணியிலேயே மூழ்கிரு, நான் சொல்ற வரைக்கும் எந்திரிச்சு வரக்கூடாது அப்படின்னு எக்ஸும் சொல்ல ஜான்வியும் வேகமா ஸ்விம்மிங் பூலுக்கு போறா. ஹீரோ ஹீரோனும் அவளை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. அவளை தடுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு எக்ஸ் கிட்ட ஹீரோவும் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டா மரியாதைய சார்னு கூப்பிடணும் அப்படின்னு அவன் சொல்லவும் ஹீரோவும் வேற வழியே இல்லாம நீங்க இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க சார்னு கேக்குறாரு. எக்ஸும் ஜான்வி கிட்ட வந்து அமைதியா உட்கார் அப்படின்னு சொல்ல ஜான்வியும் போய் அமைதியா உட்கார்ந்துடுறா. இது வரைக்கும் ரெண்டு பேரும் போராடி நிறுத்த முடியாத அவளை இவன் ஒத்த வார்த்தையில கட்டிப்பிடித்து வைக்கிறது ஹீரோக்கு தாங்க முடியாத வேதனையா இருக்கு. ஆனா அவங்க குடும்பம் இப்ப இவன் கையில மாட்டிக்கிற மாதிரி எதுவுமே செய்ய முடியாம ரெண்டு பேருமே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் நடக்குதுன்னு புரியாமலும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரனை அழுதுகிட்டு உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேக்குறாங்க. முத உங்க எல்லாரோட மொபைலுமே கொண்டு வந்து என் டேபிள் முன்னாடி வைங்க அப்படின்னு எக்ஸ் சொல்ல ஹீரோயின் மொபைல கொண்டு வந்து டேபிள் வைக்கிறாங்க. அந்த மொபைலை உடைக்க சொல்லி எக்ஸ் ஜான்வி கிட்ட சொல்ல ஜான்வி அந்த மொபைல் எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுறா. போய் டெலிபோன் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாத்தையுமே கட் பண்ண அப்படின்னு எக்ஸ் சொல்ல ஜான்வி போய் எல்லாத்தையுமே கட் பண்றா. போய் கிச்சன்ல இருந்து டீ தூளை எடுத்துட்டு வா அப்படின்னு எக்ஸ் சொல்ல ஜான்வி எடுத்துட்டு வரா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் எதுவுமே செய்ய முடியாம அமைதியா நின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எக்ஸ் அவங்க கிட்ட காலையில அந்த ஹோட்டல்ல வச்சு உன் பொண்ணு என்ன சொன்னா எனக்கு டீயோட வாசனையே பிடிக்காதுன்னு சொன்னால அப்படின்னு கேட்டுட்டு ஜான்வி கிட்ட இது அப்படியே நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல ஜான்வி அந்த டீ தூளை அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோனும் அதை தட்டி விட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக கிச்சனுக்கு ஓட இவனும் அந்த டப்பாவை எடுத்து அப்படியே மொத்தமா வாயில கொட்டி முழுங்க முடியாம இருமிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதை நிறுத்த ட்ரை பண்றாரு. அப்ப எக்ஸோ ஹீரோவை அறைய சொல்லி ஜான்வி கிட்ட சொல்ல ஜான்வியும் அப்பாவை ஓங்கி ஒரு அறை அறையறா. இதை தண்ணி எடுத்துட்டு வந்த ஹீரோனை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஜான்வியும் அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நிக்கிறா. அவளுக்கு தான் பண்றதெல்லாம் தப்புன்னு புரியுது, ஆனாலும் எதையுமே நிறுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து சில ஜான்வி எக்ஸோட காலை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்க இதை எதுவுமே பண்ண முடியாம ஹீரோனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எக்ஸோ அவங்க கிட்ட நீங்க உங்க பொண்ணை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டு ரெண்டு பேருமே அதிர்ச்சியாக ஹீரோனை கையெடுத்து கும்பிட்டு என் பொண்ணை மட்டும் விட்டுடு அப்படின்னு அழுகுறாங்க. ஜான்வியும் இதெல்லாம் தனக்கு ஏன் நடக்குதுன்னு புரியாம அவளுமே அழுதுகிட்டு இருக்கா. ஆனா எக்ஸ் சிரின்னு சொன்னதும் ஜான்வி சிரிக்கிறா. அது உங்க அம்மா கிட்ட காட்டு அப்படின்னு எக்ஸ் சொல்ல ஜான்வியும் ஹீரோ கிட்ட திரும்பி அந்த டீ சாப்பிட்ட அந்த வாயோட சிரிக்க ஹீரோனோ அதை பார்த்து பயங்கரமா அழுகுறாங்க. நாங்க உனக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னு ஹீரோனை அழுதுகிட்டே கேட்க நீங்க எனக்கு எதுவுமே பண்ணல, ஆனா நீங்க உங்க ஆசீர்வாதத்தோட தான் உங்க பொண்ணை என் கூட அனுப்பணும் அப்படின்னு எக்ஸ் சொல்றான். ஹீரோ அது கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்றாரு. கண்டிப்பா நடக்கும், ஆனா எப்ப நடக்கும் அப்படிங்கறது மட்டும் தான் விஷயம். நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு எக்ஸ் சொல்ல ஹீரோவுமே கோவப்படுறாரு. ஆனா எக்ஸ் நிதானமா ஹீரோ கிட்ட இங்க பாரு நான் ஒரு பைத்தியக்காரன், எனக்கு யாராவது என்கிட்ட அழுதா கெஞ்சினா ரொம்பவே பிடிக்கும், அதை விட ரத்தத்தை பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவனை சொல்லிக்கிட்டு இருக்க துருவம் மேல இருந்து இறங்கி வரான். ஹீரோனோ அவனை எக்ஸோட கண்ணுல காட்டாம அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எக்ஸோ அவனை பாத்துக்கிட்டு நீங்க நான் சொல்றதை செய்யல அப்படின்னா நான் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டியிருக்கும், அத உங்களால தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்ல அப்ப ஜான்வியோ அவன் காலை கொஞ்சம் அழுத்தமா பிடிச்சிடுறா. எக்ஸும் கோவப்பட்டு ஜான்வியோட முகத்துல எட்டி மிதிக்கிறான். அது வரைக்கும் பொறுமையா இருந்த ஹீரோனால இத பார்த்த உடனே பொறுமையா இருக்க முடியல. கோவத்துல எக்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை தடுக்க முடியாததுனால எக்ஸ் ஜான்வி கிட்ட துருவோட தலையை அடிக்க சொல்ல அவளும் ஹீரோ கிட்ட இருந்து திமிரி போய் அங்கிருந்த படிக்கட்டோட பிடியில துருவோட தலையை ஓங்கி அடிக்கிறா. துருவோட தலையிலிருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. அப்படியே கீழே விழுந்துடுறான். அதை பார்த்த ஹீரோனும் அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. ஜான்வி அப்படியே பேய் மாதிரி முழிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோட கேட்டுக்கு வெளியில ரெண்டு போலீஸ்காரங்க வந்து கதவை திறக்க சொல்லி ரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே வராததுனால இன்ஸ்பெக்டர் அவரே கதவை திறந்துகிட்டு உள்ள வராரு. உள்ள வந்தா அங்க ஹீரோ ஹீரோனும் எக்ஸ் அப்படின்னு எல்லாருமே அமைதியா ஷோபால உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு ஸ்பீக்கர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டரை பார்த்துதான் ஹீரோ ஓடிக்கிட்டு இருந்தா அந்த பிளேயர் ஆஃப் பண்றாரு. இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து நான்
நான் வெளியில எத்தனை தடவை காலிங் பெல் அடிச்சேன், ஏன் இங்க வந்து கதவே திறக்கல அப்படின்னு கேட்க, சாரி சார் மியூசிக் ஒழுங்குன்றதுனால சத்தம் கேட்கல சார் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் ஹீரோன் கிட்ட வந்து நீங்க தான் ஜோதியா அப்படின்னு கேட்க, ஹீரோனும் ஆமான்னு சொல்லி ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண, அப்ப இவர் யாரு அப்படின்னு எக்ஸ பார்த்து இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அவர் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஹீரோவை சொல்லிட, எக்ஸோட கண்ணத்துல இருந்து அந்த காயத்தை பார்த்துட்டு இது என்ன காயம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சா, நான் அவனோட பர்த்டே மறந்துட்டேன் சார், அதுக்காக கோவம் வந்து என்ன அடிச்சிட்டா சார் அப்படின்னு எக்ஸ் ரொம்ப பழகின ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்ற மாதிரியே சொல்ல, ஹீரோமே எதுவுமே சொல்ல முடியாம சமாளிச்சுக்கிட்டே சிரிக்கிறாரு. சரி உங்க நம்பர்ல இருந்து ஹெல்ப் லைனுக்கு நிறைய மிஸ்டு கால் வந்துச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, எக்ஸ் ஹீரோனை திரும்பி பாக்குறான். ஹீரோனை எதுவுமே சொல்ல முடியாம அமைதியாவே இருக்காங்க. நான் ரொம்ப நேரமா இங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நான் அந்த மாதிரி எந்த ஒரு காலமே பண்ணல அப்படின்னு ஹீரோனை சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டரும் ஹீரோனோட நம்பருக்கே டயல் பண்ணி ரிங்கு போய்க்கு இருக்கிறதா காட்ட, என் பையன் தான் எடுத்து வச்சிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போன் எடுக்க ஹீரோனுமே உள்ள போறாங்க. இங்க உடஞ்ச போனை தவிர இன்னொரு போனுமே எக்ஸுக்கு தெரியாம அவங்க வச்சிருக்காங்க போல. அந்த போன் எடுக்க ஹீரோன் கிச்சனுக்கு வந்தா அங்க ஜான்வி கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல தீக்கிச்சியோட உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இரண்டு ஐசி டப்பாக்குள்ள இருந்து போனை எடுக்க லேட் ஆனதுனால இன்ஸ்பெக்டர் அங்கே வர பாக்குறாரு. ஹீரோ அவரை தடுத்து நிறுத்த பாக்குறாரு. ஆனாலும் இன்ஸ்பெக்டர் அந்த ரூமுக்கு வர பாக்க அதுக்குள்ள வேகமா போன் எடுத்துக்கிட்டு ஹீரோனுமே வெளியில வந்துடுறாங்க. உங்க பையன் தான் போனை சைலண்டா போட்டுட்டு அரிசி பாக்கெட்ல வச்சுட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஹீரோ கிட்ட சொல்ல, ரெண்டு பேருமே சாதாரணமா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு அந்த போனை இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்ட, அப்ப உங்க பையன் தான் கால் பண்ணிருப்பான்னு சொல்றீங்களா, அவன் இங்க இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அவன் தூங்கிட்டான் சார், நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கீழே இருந்துகிட்டே த்ரூ அப்படின்னு கூப்பிட, இங்க பாவம் ரத்தம் உலக கட்டல த்ரூ படுத்திருக்கான். சரி சரி அவனை எழுப்ப வேணாம், ஆனா இனிமே இப்படி பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி வைங்க அப்படின்னு அவசரத்துக்கு கூப்பிட்டா கூட அதுக்கப்புறம் யாருமே வராம போயிட போறாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக, அப்ப துருவம் படிக்கடி கிட்ட வந்து நிக்கிறான். இன்ஸ்பெக்டரும் அதை கவனிக்கல. ஆனா சிலிண்டரோட ஸ்மெல் வரத இன்ஸ்பெக்டர் கவனிச்சு, இங்க ஏதோ கேஸ் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் நிக்க, ஆமா கேஸ் லீக் ஆச்சு, ஆனா நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஊர் வழியா இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்ஸ்பெக்டர் போனதும் ஹீரோவும் துரு கிட்ட வேகமா போக, ஜான்விய சிலிண்டர் இருந்து இறங்க சொல்ல அப்படின்னு எக்ஸ் கிட்ட கேக்குறாங்க ஹீரோயின். எக்ஸ் ஒரு மாதிரி பாக்குறாப்ல. ஹீரோனும் அந்த போனை போட்டு உடச்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ் ஜான்விய இங்க இருந்து வர சொல்றான். துருவோட நிலைமையே ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு, நீ என்ன கேக்குறீங்க நான் அதை கொடுக்குறேன், இந்த வீட்டை நீ கேட்டா கூட நான் கொடுத்துறேன், தயவு செஞ்சு என் புள்ளி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக அலோவ் பண்ணாருன்னு ஹீரோ அவங்க கிட்ட கேக்குறாரு. எக்ஸும் ஹீரோ கிட்ட உன் வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாருன்னு சொல்ல, ஹீரோவும் ஒரு பேக்ல இருந்த நகை பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து எக்ஸுக்கு முன்னாடி வைக்கிறாரு. எக்ஸ் வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி அங்கிருந்து கிளம்பி போக, ஹீரோவும் அவன் போனதுமே வேகமா வீட்டோட கதவை சாத்துறாரு. பாடா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஜான்வி கிட்ட வந்து ஜான்விய கூப்பிட்டு பார்த்தா அவ ஒரு பொம்மை மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. அவகிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்ல. ஹீரோ ஒண்ணுமே புரியாம வேகமா வந்து கதவை திறந்தா அந்த எக்ஸும் வாசல்ல நின்னு அவங்க கொடுத்த அந்த பேக்கை எரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த இவங்க அப்படியே அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. அங்கதான் படத்தோட இன்டர்வலே போடுறாங்க. திரும்ப ஓபன் பண்ணும்போது எக்ஸோ அவங்க கிட்ட மனுஷங்க எல்லாம் இப்படிதான், காசு இல்லன்னா கடவுள் கிட்ட காசு வேணும் அப்படின்னு கேட்பாங்க, காசு இருந்துச்சுன்னா அந்த காசை உங்களுக்கு கடவுளா மாறிடுது, கடவுளே அதுக்கப்புறம் வேலை பேசுவீங்க இல்ல, இது மனுஷங்களோட வீக்னஸ், அந்த வீக்னஸ் எனக்கு கிடையாது, ஏன்னா நான் மனுஷனே இல்ல, நீங்க யாரு கூட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல, நான் யாரு தெரியுமா, என்னால என்ன பண்ண முடியும் தெரியுமா, இந்த இரவு எனக்கான இரவு, இந்த இரவு 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும், இப்ப எனக்காக வந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நான் தான் உலகம், நான் தான் இரவு பகல் எல்லாமே, நான் தான் இந்த பிரபஞ்சம், நான் தான் கடவுள், நான் தான் கிரியேட்டர் அப்படின்னு எக்ஸ் சொல்ல, பணத்தை கொடுத்தா போயிடுவான் அப்படின்னு இருந்த ஒரே நம்பிக்கையுமே போயிட்டு இப்ப ஹீரோ ஹீரோனும் அதிர்ச்சியோட முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸோ அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போறான். ஹீரோனோ இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியான்ற மாதிரி அப்படியே நொந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்து எக்ஸும் ஜான்வி கிட்ட உங்க அம்மாவோட போன் அரிசி டப்பாக்குள்ள இருந்தது உனக்கு தெரியுமா, தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாம இருந்தே அப்படின்னு கேட்டு நீயே உன்னை அடிச்சுக்க அப்படின்னு சொல்ல, ஜான்வி அவளே அரைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்துட்டு எதுவுமே செய்ய முடியாம அப்படியே குனிஞ்சு நின்னுகிட்டு இருக்காரு. அவளே அடிச்சுக்கிட்டதுல ஜான்விக்கு ரத்தமே வருது. ஹீரோ அதுக்கு மேல தாங்க முடியாம நேரம் மாடிக்கு போயிடுறாரு. எக்ஸும் ஜான்வி கிட்ட அவளோட போனை கொடுத்து இத ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி பாட்டை போட்டு நீ எனக்காக டான்ஸ் ஆட அப்படின்னு சொல்ல, அவளுமே பாட்டை போட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. மேல வந்த ஹீரோவும் துருவோட ரத்தத்தை எல்லாத்தையுமே தொடச்சு விட்டுட்டு அவனுக்கு வேற ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோனோ ஜான்வி டான்ஸ் ஆட அந்த இடத்துக்கே வந்து உட்காந்துறாங்க. இப்பவாது அவளை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு எக்ஸ் கேட்க, ஹீரோவும் எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஜான்வி டான்ஸ் ஆடி பயங்கரமா டயர்ட் ஆயிடுறா. ஆனா விடாம எக்ஸ் அவளை ஆட சொல்ல அவளும் வலியோட ஆடிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ஸ்பீக்கர்ல பேட்டரி டவுன் ஆகி ஸ்பீக்கரை நின்னு போக ஜான்வியுமே ஆடுறத நிறுத்திட்டு அப்படி மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கா. அதை பத்தி ஹீரோனை தாங்க முடியாம அவளுக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்க எக்ஸோ அவளை தண்ணியை குடிக்க விடாம கீழே கொட்டுன்னு சொல்றான். அவளுமே தண்ணியை கீழே கொட்டிடுறா. ஹீரோனும் டென்ஷன் ஆகி அவ ரொம்ப நேரமா ஆடிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் தண்ணியை குடிக்க விட அப்படின்னு கெஞ்சுறாங்க. நீங்க உங்க பையனோட போயிருங்க, இவ எப்ப தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸும் கண்ணை மூடி படுத்துட்டு உங்க அம்மா போனாங்களா இல்லையா, போகலனா நீ போய் கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு எக்ஸும் சொல்ல, ஜான்வியுமே கத்தி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போறா. இந்த பக்கம் த்ரூ ஹீரோ கிட்ட நம்ம எப்பப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கேக்குறான். சீக்கிரமாவே போயிடுவோம், வீட்டுக்கு போனா என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்க, பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு த்ரூ சொல்றான். நமக்கு என்ன நடக்க
நடக்கவே நடக்காது அப்படின்னு ஹீரோ கேட்க பேட்டரி டவுன் ஆகவே ஆகாதுப்பா அப்படின்னு த்ரூ சொல்றான். அவன் திரும்பி திரும்பி அதே சொல்ல ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு தோண ஆரம்பிக்குது. நீ எனக்காக ஒண்ணு பண்றியா அப்படின்னு த்ரூ கிட்ட அவரும் கேட்க அப்படியே அங்கே கட் பண்றாங்க. இங்க ஜான்வியும் கத்தியோட வந்து நிக்கிறா. எக்ஸும் அவகிட்ட நான் 10 கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ள உங்க அம்மா மட்டும் மாடிக்கு போகல அப்படின்னா உங்க அம்மாவோட கழுத்தை அறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸும் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்க ஜான்வியும் ஹீரோனை நெருங்கி வந்துகிட்டு இருக்கா. அவங்க கழுத்துக்கிட்ட கத்திய கொண்டு போறா. அவ பண்ண மாட்டா அப்படின்னு நினைச்ச ஹீரோனோ அவ உறுதியா நிக்கா. ஆனா எக்ஸும் 9 சொல்லும் போது அங்கிருந்து வேகமா மேல போயிடுறாங்க. எக்ஸும் ஜான்வி கிட்ட நான் தூங்க போறேன், யாராவது பக்கத்துல வந்தாங்கன்னா அவங்கள குத்திடு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸுமே படுத்து தூங்குறான். ஹீரோன் அப்படி மேல வந்தா அங்க ஹீரோ த்ரூவ தூங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அவன் என்ன பண்றாருன்னு ஹீரோயின் கிட்ட கேட்க அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஜான்வி அவனுக்கு காவல நின்னுகிட்டு இருக்காருன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ மேல இருந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரையும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற எக்ஸோட போனையுமே பாக்குறாரு. மேல இருந்து மெதுவா இறங்கி வர ட்ரை பண்றாரு. ஆனா ஜான்வி கத்தியோட முன்னாடி வர அவர் அவகிட்ட பொறுமையாரு அப்படி ஒரு சைகை காட்டிட்டு மெதுவா கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ கீழே வந்தா எக்ஸோட கட்டுப்பாடுகளா இருக்கிறதுனால ஜான்வி கண்டிப்பா ஹீரோவை குத்தி தான் ஆகணும். ஹீரோவை கீழே வர விடாம தடுக்கிறதுக்காக வேற வழியே இல்லாம ஜான்வி பேண்ட்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கு மேல தாங்க முடியாம அங்கிருந்து ரூமுக்கு போயிடுறாரு. ஹீரோன் என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க என்ன நிறுத்துறதுக்காக பேண்ட்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஆடுன்னு ஹீரோ சொல்ல ஹீரோனுமே பதறி போய் கீழே இறங்கி ஓடி வர்றாங்க. அதே நேரம் எந்திரிச்சு எக்ஸோ உங்க பொண்ணு என்ன பண்ண வச்சிருக்கான்னு பாருங்க, முதல்ல போயிட்டு அவளுக்கு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அவளை கிளீன் பண்ணணும், முதல்ல அவளை பாத்ரூமுக்கு போக விட அப்படின்னு ஹீரோனை சொல்றாங்க. ஆனா எக்ஸும் கொஞ்சம் கூட யோசிக்காம நீ உன்னோட ட்ரெஸ்ஸ கலெக்ட் அப்படி சொல்ல ஜான்வி வேகமா அவ பேண்ட கலெக்ட போறா. ஆனா ஹீரோன் அவளை கலெக்ட் விடாம தடுக்க வர ஜான்வி ஒரு கத்துறா. அதுல டென்ஷன் ஆன எக்ஸோ உனக்கு அறிவில்ல, அவ இந்நேரம் உங்களை குத்தி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு ஹீரோனை திட்டுறான். ஜான்விய சட்டையை கலெக்ட சொல்லி எக்ஸ் சொல்ல அவள் வேகமா கலெக்டா. ஹீரோனோ வேற வழியே இல்லாம அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக மேல ஓடுறாங்க. எக்ஸும் ஜான்வி கிட்ட இப்பவாவது உங்க அப்பா உன்னை கொடுத்தத ஒத்துக்குவானா அப்படின்னு கேட்க இல்ல எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு ஜான்வி சொல்றா. அப்ப என் இன்னொரு முகத்தை காட்டிதான் ஆகணும் அப்படின்னு எக்ஸ் சொல்றான். அப்ப ஹீரோனோ ட்ரெஸ்ஸோட வேகமா கீழே இறங்கி வராங்க. அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்க சொல்லி சொன்னா அப்பவும் ஜான்வி கத்துறா. எக்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பேண்ட போட்டுக்கிறா. ஜான்விக்கு தான் பண்றதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சாலும் அவனோட ஸ்பெல்ல இருந்து அவளால வெளியில வரவே முடியல. அதனால ஹீரோனை பார்த்து அழுதுகிட்டே அவன் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் வேற வழியே இல்லாம மாடியில இருந்து கீழே இறங்கிட்டு இருக்காரு. ட்ரெஸ் போட்டுக்கிட்டே உடனே எக்ஸும் ஜான்வி கிட்ட கேட்க ஹீரோனை டென்ஷன் ஆகி ஜான்வி கையில இருந்து அந்த கத்தியை பிடிக்கிட்டு எக்ஸ குத்துறதுக்காக வராங்க. எக்ஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஜான்வியுமே எந்திரிச்சு ஹீரோனை பிடிக்க ஹீரோனோட கையில இருந்து கத்தி கீழே விழுந்துருது. ஹீரோன் கத்தியை காலால தட்டி விட்டுட்டு எக்ஸ கண்ணா புண்ணா அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜான்வியும் வேக வேகமா கத்தியை தேடிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ஜான்வி அந்த கத்தியை தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்துக்கிட்டு ஹீரோனை குத்த வர அதே நேரம் ஹீரோவும் அங்க வந்து ஜான்வியை பிடிச்சிடறாரு. ஹீரோவும் ஜான்வியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோனும் எக்ஸ கண்ணாடி டீப்பாயிலேயே மோதி அவன் மூஞ்சிய உடஞ்ச கண்ணாடி துண்டுகளை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டீப்பாயோட உடஞ்ச கட்டையை எடுத்து அவனை அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஜான்வி ஹீரோவை குத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கடத்துல ஜான்வியை ஒரு பக்கமா தள்ளி விட்டுட்டு ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண ஹீரோவும் போக ஜான்வி ஹீரோட காலையே கத்தியால குத்திடுறா. இந்த பக்கம் எக்ஸ் ஹீரோனை மடக்கி அவங்க மண்டையில கட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோ ஜான்விய படிக்கட்டோட கட்டி போட்டுட்டு எக்ஸ அட்டாக் பண்றாரு. ஹீரோ எக்ஸ கண்ணா பண்ணா அப்படின்னு அடிச்சு போட்டுட்டு கழுத்துல கட்டையை வச்சு அமுக்கிக்கிட்டு என் பொண்ண மரியாதையை ஃப்ரீ பண்ண அப்படின்னு கேக்குறாரு. எக்ஸும் ஜான்வி கிட்ட சரி சத்தமா சரி அப்படி சொல்ல ஜான்வியும் சிரிக்கிறா. நீ சாகுற வரைக்கும் சரி அப்படின்னு எக்ஸும் சொல்ல அவளும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்க ஹீரோ அந்த சத்தத்தை தாங்க முடியாம எக்ஸ விட்டுறாரு. எக்ஸ் கூட சேர்ந்து சிரிச்சுட்டு என்னென்னமோ என்ன கொன்னுடுவா அப்படி சொன்ன கொல்ல வேண்டியதானே, நான் செத்துட்டேனா உன் பொண்ணு சாகுற வரைக்கும் சிரிச்சே செத்து போயிடுவா, நான் இல்லனா உன் பொண்ணு பொம்மைதான் எப்பவுமே அப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோனும் எதுவுமே பண்ண முடியாம அப்படி காதை பிடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸும் ஜான்வியை நிறுத்த சொல்றான். அவளுமே சிரிக்கிறத நிறுத்துறா. சத்தம் கேட்ட துருவும் அப்படியே மாடியில இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. நீங்க மட்டும் உங்க பொண்ணை என்கிட்ட அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவ பழையபடி உங்க பொண்ணாவே இருப்பா, நீங்க அவளோட சாதாரண சிரிப்பை பாக்கலாம், நான் அவளை நிரந்தரமா ஃப்ரீ பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட திரும்பி நீங்க என்ன எவ்வளவு அடிச்சீங்க, நீங்க இருக்கிற ஏதாவது அனுபவிக்கணுமே, ஆமா தூ என்ன பண்றான் அவனுக்கு வலியா இருக்கும்ல, அவனுக்கு வலியில இருந்து வெளியில கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜான்வியோட கட்டை அவுத்து விட்டுட்டு செத்து போயிட்டா அப்படின்னா அவனுக்கு வலியே இருக்காதுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜான்வி கிட்ட கத்தியை எடுத்து கொடுத்து போய் உன் தம்பியை கொன்னுடு அப்படின்னு எக்ஸ் சொல்ல ஜான்வியுமே கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா மாடிக்கு ஓடுறா. ஹீரோனா அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவ பின்னாடியே ஓடுறாங்க. துருவும் இவளை பார்த்து பயந்து கதவை சாத்த போக ஜான்வி கதவை சாத்த விடாம தள்ளிட்டு வந்து அவனை கத்தியால குத்த பாக்குறா. பின்னாடி வந்த ஹீரோனா அவளை தடுத்து அவளை அங்கிருந்து இன்னொரு ரூம்குள்ள போட்டு அவ கையில இருந்த கத்தியை பிடிக்கிட்டு அவளை ஹீரோனை ஓங்கி பலார் பலார் அப்படின்னு கண்ணத்துல அரைஞ்சு அவன் உன் தம்பி அவனை கொல்ல பாத்து அப்படின்னு அடிக்க ஜான்வியும் அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துடுறா. ஜான்வியும் அழுதுகிட்டு நான் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு புரியலப்பா, என்ன எப்படியாவது காப்பாத்துங்கப்பா அப்படின்னு ஜான்வி ஹீரோ கிட்ட கெஞ்ச ஹீரோ அவளை கட்டி பிடிச்சு நான் அவனை பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜான்வி வேகமா எந்திரிச்சு இல்ல எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்து ஹீரோவும் என்னன்னு புரியாம பாத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குனு அந்த கதவை சாத்திட்டு கீழே கடந்த கத்தி எடுத்துக்கிட்டு துருவோட ரூமுக்கு போறா. உள்ள இருந்த ஹீரோயின் துருவ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. துருவம் இவளுக்கு பயந்துகிட்டு எங்கேயே போய் ஒளிஞ்சிருக்கான் போல. ஜான்வியும் எல்லா இடத்துலயுமே அவனை தேடிக்கிட்டு இருக்கா. மேல துரு இல்லாததுனால அவ கீழே வந்து வெளியில ஸ்விம்மிங்
பூல் மத்த இடம் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருக்கா. பூட்டி இருந்த ஒரு கதவை உடைக்கிறதுக்காக சேர் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு கண்ணாடியை உடைச்சு அங்கே போய் தேடி பாக்குறா. அங்கேயுமே த்ரூ இல்ல. த்ரூவை கண்டுபிடிக்க முடியாதனால அவ வீட்டையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. திரும்பவும் ஜான்வி மாடிக்கு போக த்ரூ மொட்டை மாடியில தான் ஒளிஞ்சிருக்கான். அந்த கதவை திறக்க முடியாம ஜான்வி அந்த கதவை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்க சுத்தில எடுத்து அவ அந்த டோரை உடைக்க ஆரம்பிக்க த்ரூவும் பயந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பின்னாடியே தள்ளி தேடி போய்கிட்டு இருக்கா. அம்மா என்னை காப்பாத்துங்கம்மா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஒரு வழியா ஹீரோ ஹீரோன கதவை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதே நேரம் ஜான்வியும் அந்த கதவை உடைச்சுக்கிட்டு மொட்டை மாடிக்கு வர த்ரூவும் வேகமா டேங்குக்கு மேல ஏறி போயிடுறான். ஜான்வியும் டேங்க் மேல ஏறி அவனை துரத்த ஆரம்பிக்க ஹீரோ ஹீரோனும் அங்கே வந்துடுறாங்க. ஹீரோனே டேங்க் மேல வேகமா ஏறாரு. அவர் ஏறத பார்த்ததுமே ஜான்வியும் அவரோட கையில அப்படியே கத்தியால குத்திட ஹீரோ அப்படியே பின்னாடி கீழே விழுந்துடுறாரு. ஜான்வி டேங்க் மேல ஏற வச்சிருந்த அந்த ஏனிய மேல எடுத்து தூக்கி போடுறா. இதனால மேல போக முடியாம ஹீரோ ஹீரோனை கீழே தவிச்சுக்கிட்டு இருக்க ஜான்வி கொஞ்சம் கொஞ்சமா துருவ கத்தியோட நெருங்கிக்கிட்டு இருக்கா. இரண்டு அவரை நிறுத்த சொல்லி கீழே இருந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வேகமா கீழே ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இங்க ஜான்வி கரெக்டா துருவ கீழே தூக்கி போட துருவ பிடிக்கிறதுக்காக ஹீரோ வேகமா ஓடி வந்து கையை நீட்டுறதுக்குள்ள துரு கீழே விழுந்துறான். அவனை காப்பாத்த முடியாம ஹீரோ ஹீரோனோ ரெண்டு பேருமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க அந்த எக்ஸோ ரொம்ப நிதானமா வெளியில வரான். ஜான்வியுமே இப்ப அவன் கூட தான் நிக்கிறா. திடீர்னு துரு எழும்ப ஆரம்பிக்க அவன் சாகல அப்படின்னு தெரிஞ்சதுமே ஹீரோ ஹீரோனோ அவங்க கிட்ட வேகமா ஓடி வராங்க. எக்ஸோ ஹீரோ கிட்ட இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்ல இருக்கிற ஒரு பையனாவது காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்ச ஹீரோ எதையுமே யோசிக்காம அவரை கூட்டிட்டு போக அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறாரு. ஹீரோனுமே அமைதியா இருக்காங்க. அப்ப நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க அப்படி சொல்லி எக்ஸோ நான் என் பொண்ணு ஜான்விய உங்களோட நிரந்தரமா அனுப்புறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோனோ அதையே ரிப்பீட் பண்றாங்க. ரெண்டு பேரும் அதை சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜான்வியும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு அவங்க கூட கிளம்புறான். அவன் போனதுமே ஹீரோவும் துருவ ஹீரோனு கூட கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாரு. மயக்கத்திலே துருவும் அவங்க கிட்ட அக்காவை எப்படியாவது என்கிட்ட திருப்பி கூட்டிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு கேக்குறான். இந்த பக்கம் எக்ஸும் ஜான்விய காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஜான்வி கத்தியால குத்தின அந்த காயத்துக்கு அந்த கத்தியை எடுக்காமலே கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோன் மட்டும்தான் இப்ப துருவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ கட்டுப்பட்டு முடிச்சுட்டு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஜான்வியையும் அந்த எக்ஸையுமே தேடி கிளம்புறாரு. அந்த எக்ஸ் காட்டுக்குள்ள போற வழியில இன்னும் ஜான்வி மாதிரி பல பெண்களை அடிமையாக்கி வச்சிருக்கா. அந்த பெண்களுமே கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரி ஒண்ணு இருக்கு. அங்க எக்ஸ் வர அந்த வீட்டுல இன்னும் பல பெண்கள் இதே மாதிரி வசதி செய்யப்பட்ட நிலைமை இருக்காங்க. எக்ஸும் எல்லா பொண்ணுகளையுமே பார்த்து நேரம் வந்துருச்சு எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க எல்லாருமே இருக்கோம் இருக்கோம் அப்படின்னு தலையாட்டுறாங்க. ஜான்வி நான் உங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி உன்னை இன்னைக்கு நைட்டு நான் ஃப்ரீ பண்ணிடுவேன். ஒண்ணு மட்டும் இல்ல இந்த எல்லா பொண்ணுகளுமே நான் ஃப்ரீ பண்ணிடுவேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிக்கிட்டு அவனு உள்ள போறான். இந்த பக்கம் ஹீரோ அவங்க வீட்டுக்கு குக்கா வர வேண்டியவ காலை உடைச்சுக்கிட்டான்ல அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அங்க அந்த ஆளு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரோ அவனோட போன் எடுத்துக்கிறாரு. அதுல ஏதோ ஒரு லொகேஷனை ஹீரோ செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் அவர் என்ன பண்றாருன்னு காட்டுறாங்க. ஹீரோ எக்ஸுக்கு தெரியாம பின்னாடி வழியா எதிரி குதிச்சு ஹீரோனை காப்பாத்த வர்றதுக்கு முன்னாடியே ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல இருந்த எக்ஸோட போன் எடுத்து அவனுக்கு கால் வந்த அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த லொகேஷனை நோட் பண்ணிருக்காரு. இப்ப அந்த லொகேஷனை செக் பண்ணிட்டு அந்த குக்கோட பைக் எடுத்துக்கிட்டு ஹீரோவுமே அங்கே கிளம்புறாரு. இந்த பக்கம் எக்ஸோ ஏதோ சடங்குக்கு ரெடி ஆகிற மாதிரி அந்த பொண்ணுங்களை வச்சு அவனுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு யாகத்தை ரெடி பண்ற மாதிரி ஒரு குழியில நெருப்பை ரெடி பண்ணி அதுக்குள்ள கட்டை எல்லாத்தையுமே போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ் ஒரு சாமி சிலைக்கு முன்னாடி நின்று அந்த யாகத்தை பெருசா வளர்த்துக்கிட்டு இருக்க அவங்களோட சேர்ந்து எல்லா பொண்ணுங்களுமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க செய்வன செய்யற மாதிரி பொம்மைகள்லாம் இருக்கு. அதுல சிலத எக்ஸ் ஒரு கூடையில வச்சிருக்கான். அவன் அந்த பொண்ணுகளை பார்த்து நான் இந்த பொம்மைய ஒவ்வொன்னா அந்த நெருப்புல போடும்போது நீங்களும் அப்படின்னு நெருப்பு கிட்ட நெருங்கி வரணும்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க இருக்கிற சிவப்பு கலர் பொம்மையை நான் நெருப்புக்குள்ள போட்டதும் எல்லாருமே விடுதலை அடைஞ்சு இந்த நெருப்புக்குள்ள விழணும் அப்படி சொல்ல அதுக்குமே எல்லாருமே சரி விழுகிற அப்படி சொல்றாங்க. எக்ஸோ அந்த நெருப்புக்கு முன்னாடி நின்று மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு மந்திரங்களுமே சொல்லி அந்த கருப்பு பொம்மைகளை ஒவ்வொன்னா எடுத்து அந்த நெருப்புக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஏறி முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த லொகேஷனை எப்படியே ட்ராக் பண்ணி காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்க ஹீரோ வர்றத எக்ஸோட ஆளுங்க கவனிச்சுட்டு ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. இந்த சீன் ரொம்பவே இன்டென்ஸா இருக்கும். அங்க ஹீரோ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ அந்த அடி அடுக்கல எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு எக்ஸோட இடத்துக்கு வந்து சேர்றாரு. அங்க அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஹீரோவும் மிரண்டு போய் நினைக்கிட்டு இருக்க எக்ஸ் ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே பேய் சிரிப்பி சிரிக்கிறான். அப்ப பின்னாடி வந்து அடியால ஒருத்தன் ஹீரோட தலையில அடிச்சுட ஹீரோ அங்கேயே கீழே விழுந்துறாரு. அவன் என்கிட்ட தூக்கிட்டு வா அப்படின்னு எக்ஸ் சொல்ல ஹீரோட காலை பிடிச்சு எக்ஸ் கிட்ட அடியாலுமே ஹீரோவை இழுத்துட்டு போறாங்க. ஜான்வி அவங்க அப்பாவை இழுத்துட்டு போறதை பார்த்துக்கிட்டு அவள் இருக்க கட்டினால மத்த பொண்ணுங்களோட அவளுமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. எக்ஸோட ஆளுங்க ஹீரோவை கொண்டு வந்து எக்ஸோட கால் கிட்ட போடுறாங்க. எக்ஸோ ஹீரோ கிட்ட நீ இங்க வந்திருக்கவே கூடாது. இங்க யாராவது என்ன தொட்டாங்கன்னா இங்க இருக்கிற அந்த பொண்ணுங்க எல்லாம் அவனை உயிரிட பிச்சு தின்னுடுவாங்க. கடவுள்
ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அவர் படைச்ச எல்லா மக்களுக்கும் சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு. சில பேரு அந்த சுதந்திரத்துக்கு தகுதியானவங்களே இல்ல. அந்த தப்ப நான் சரி பண்றேன். இன்னைக்கு இந்த பொண்ணுங்க எல்லாருமே இந்த நெருப்புல குதிச்சதும், உன் பொண்ணு உட்பட எல்லோரும் குதிச்சதும், நான் யாரையாவது என் பேச்சை கேட்க வைக்கணும் அப்படின்னா அவங்களை எதையாவது சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. நான் அவங்களை பார்த்தாலே போதும், அவங்க என் பேச்சை கேட்பாங்க. இந்த மொத்த உலகமே என் கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேய் கத்திட்டு டைம் ஆயிடுச்சு, நான் என் பார்ட்டி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மந்திரத்தை சொல்லி அந்த பொம்மைகளை எடுத்து எக்ஸோ அந்த நெருப்புல போட ஆரம்பிக்கிறான். ஹீரோ அரமயக்கத்துல இருக்காரு. அரமயக்கத்துல ஹீரோ அந்த பொண்ணுங்களை பாக்குறாரு. தன்னோட பொண்ணு அதுல பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆடி இருக்கிறத பாக்குறாரு. எக்ஸ் எல்லா பொம்மைகளுமே எடுத்து போட்டுட்டு கடைசியா அந்த சிவப்பு கலர் பொம்மையுமே கையில எடுக்கிறான். எல்லா பொண்ணுங்களுமே நெருப்புக்குள்ள குதிக்க தயாரா ஒரு காலை தூக்கிக்கிட்டு நிக்க ஹீரோ எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்தவரு திடீர்னு அந்த நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கட்டையை எடுத்து அதை வச்சு எக்ஸ் மேலே அடிக்கிறாரு. அவன் அப்படியே ஷாக்கை கீழே குனிய அவன் கையில இருந்த பொம்மை அப்படியே கீழே விழுகுது. ஹீரோ அந்த பொம்மையை பிடிச்சிட்டு அப்படியே எக்ஸ எடுத்து அவன் வாய்க்குள்ள அந்த பொம்மையை விட்டு அதுல குத்தி இருந்த ஆணியாலே அவன் வாய் அப்படியே கிடிக்கிறாரு. எக்ஸோட நாக்கா அப்படியே அருந்து அந்த பொம்மையோட வந்துருது. எக்ஸ் அப்படியே கீழே விழுந்துடுறான். அவனால பேச முடியலனா அவன் எப்படி மந்திரத்தை சொல்லுவான், அந்த பொண்ணுங்களை எப்படி கட்டுப்படுத்துவான்? அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம திணறி இப்ப அழுதுகிட்டு இருக்கான். அவன் வாயில இருந்து ரத்தமா வேற ஊத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அருந்த அந்த நாக்கை தூக்கி அப்படி நெருப்புக்குள்ள போட்டுறாரு. எக்ஸ் சொன்ன மாதிரியே எக்ஸ அட்டாக் பண்ணதுனால எல்லா பொண்ணுங்களுமே சேர்ந்து ஒன்னா வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோ அப்படி கீழே விழுந்துறாரு. போச்சுடா ஹீரோ செத்துட்டாருன்னு நாம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எக்ஸோட வாய்ஸ்ல உங்களோட பழைய சிரிப்பு உங்களுக்கு வரும், நான் உங்களை விடுவிக்கிறேன், நிரந்தரமா விடுவிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. எல்லாருமே அப்படி ஷாக் ஆகி நிக்க அந்த பொண்ணுங்களுமே பெண்மையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி எந்திரிக்கிறாங்க. அப்போதான் ஹீரோ கையில ஒரு ரெக்கார்டர் வச்சுக்கிறது தெரியுது. ஹீரோ மாடியில இருந்து குதிச்சு ஹீரோனை காப்பாத்த வருவார்ல, அப்ப துரு கிட்ட நீ ஒரு ஹெல்ப் பண்றீ அப்படின்னு கேட்டிருப்பாருல, அந்த சீன் அங்கேயே கட் பண்ணிருப்பாங்க. இப்போதான் ஹீரோ என்ன பண்ணாரு அப்படிங்கறத காட்டுறாங்க. ஹீரோ எக்ஸ் அடிச்சுட்டு கடைசியா நீ என் பொண்ணை விடுதலை பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு கேட்டிருப்பாருல, அப்ப எக்ஸோ உங்க அப்பாவோட பழைய சிரிப்பு திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. மத்தவங்க மாதிரி நீயும் நார்மல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் உன்னை நிரந்தரமா விடுதலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த வார்த்தைகளை ஹீரோவும் துருவ வச்சு ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த ரெக்கார்டரை அந்த பொண்ணுங்களுக்கு ஹீரோ போட்டு காட்ட அந்த பொண்ணுங்களும் பிரம்மையில இருந்து வெளியில வந்து சுயநிலையை அடையறாங்க. ஹீரோவும் அந்த கூட்டத்துக்குள்ள ஜான்வி எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. ஜான்வியை கண்டுபிடிச்ச ஹீரோவும் அவளை கட்டி பிடிச்சுக்கிறாரு. அவளும் அழுதுகிட்டே ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறா. அப்படியே அங்கே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க துருவுமே இன்னொரு பெட்ல அட்மிட் ஆயிருக்கான். ஹீரோனும் ஜான்வி கூட அங்கதான் இருக்காங்க. அவங்கள பார்க்க ஒரு இன்ஸ்பெக்டர் லேடின்னு வந்திருக்காங்க. ஹீரோ அந்த பொண்ணுங்களை பத்தி கேட்க மொத்தமா ஜான்வியோட சேர்த்து 108 பொண்ணுங்க அங்க இருந்ததாகவும் எல்லாருமே அவங்க வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டதாகவும் அந்த இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க. உங்களாலதான் 57 அன்சால்வ்டு கேசஸ் இப்ப சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த பொண்ணுங்க எல்லாருமே அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சேர்ந்தத சின்ன சின்ன சீன்ஸா நமக்கு காட்டுறாங்க. நம்பிக்கை இழந்து இருந்தவங்க அவங்க பொண்ணுங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறதையும் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு என்னாச்சு அப்படின்னு இப்ப ஹீரோ கேட்க அவன் காணாம போயிட்டான். அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கும். அவன் மேல மர்டர் கேஸ் கிட்னாப் கேஸ் சார்ஜ் பண்ணிருக்கோம். சீக்கிரமாவே அவனை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க. அவன் ரொம்பவே மோசமான அப்படின்னு ஹீரோ சொல்ல கண்டிப்பா நாங்க அவனை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஜான்வி இப்ப ஹீரோ பக்கத்துல வந்து அவரை கட்டி பிடிச்சு படுத்துக்கிறா. ஹீரோனும் துருவும் இப்ப பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி அங்கே கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு போட்டு படத்தை ஓபன் பண்றாங்க. ஹீரோ காட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்த எலியை எடுத்துக்கிட்டு அண்டர் கிரவுண்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு வராரு. அங்கதான் அவர் எக்ஸ கட்டி போட்டு வச்சிருக்காரு. அவனுக்கு அந்த சத்த எலிய போட்டு சாப்பிட சொல்ல ஹீரோ கையில ஒரு வாழைப்பழம் இருக்கிறத பார்த்துட்டு அதை கேட்டு எக்ஸுமே கெஞ்சிரான். ஹீரோவும் அந்த வாழைப்பழத்தை தூக்கி தூரமா போட்டுட்டு ஓ கடவுள் இன்னைக்கு சாப்பிட மாட்டாரா, நீ கடவுள் இல்ல சாதாரண மனுஷன் தான். ஆனா சாதாரண மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா அந்த குழந்தைகளுக்கு அவன் கடவுளா மாறுறான். அந்த குழந்தைங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய வலிய கூட தாங்குவான். அந்த மாதிரியான குழந்தைகளை நீ என்கிட்ட இருந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்ச. நீ பவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீ இதெல்லாம் பண்ண. உனக்கு பவரோட அர்த்தம் தெரியுமா? ஒரு குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஒரு தாய் போராடுவா பாரு. அவளை விட இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே பலமானது கிடையாது. கடவுள் கூட அவளை விட வலிமையானவர் இல்ல. நான் சொல்லல, நீ நரகத்துலதான் கடப்பண்ண. இதுதான் உன்னோட நரகம், நான் தான் உன்னோட சாத்தான். நாளைக்கு உன்னை பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு எக்ஸ் அந்த வாழைப்பழத்துக்காக கெஞ்ச ஹீரோ அங்கிருந்து நிக்காம கூட போயிடுறாரு. இவன் தண்ணியை கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.